ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் பண்ண போகிறோம். கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை போட்டு இந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். மீன் டைம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து அதை மசிச்சு வச்சுக்கணும். ஒரு 4-5 உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக இருந்தாக்கா. இன்றைக்கி மீன் முள் இல்லாத மீனாக வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கறிவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டும். இன்றைக்கி அந்த மீன் முள் இல்லாத மீன், எந்த மீனாலும் முள் இல்லாத மீனாக வேக வச்சு அந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு முள் இல்லாத சதை பகுதியை நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சுக்கிட்ட உருளைக்கிழங்கு அதை எடுத்து போடலாம். காரத்துக்கு தகுந்த ஒரு பச்சை மிளகாய் இருக்கணும், வெங்காயத்தோடு போட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம், தனியாத்தூள். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கட்லெட், ஃபிஷ் கட்லெட். மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாய்த்தூள். விருப்பப்பட்டால் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் போடல, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கின பிறகு இப்போ நம்ம ஃபிஷ் வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உதிர்ச்சி போடலாம். சுத்தமாக முள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல மீன் முள் இல்லாத சதைப்பகுதியை மட்டும் எடுத்து நம்ம பொடி மாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரை முக்கி பிரெட் க்ரம்ஸில் நம்ம தொட்டு நம்ம தோசைக்கல்ல கட்லெட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட்டு ஒரு 2-3 பீஸு மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸு சாதா ப்ரெட்டு தான். இப்போ ஏற்கனவே நம்ம அந்த மீன் உருளைக்கிழங்குலாம் பண்ணாத மசாலா உருட்டி வச்சுருக்கேன். அதை வடை மாதிரி தட்டி ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை தொட்டு தோசை தவாவில் நம்ம போட்டு 2 பக்கம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுக்க போகிறோம். மீன் வறுக்கிட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் பதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு கூட நம்ம எடுத்துக்கலாம். முட்டை வெள்ளைக்கருவில் நல்லா அடிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் முட்டை வெள்ளைக்கரு போடல, கார்ன்ஃப்ளவர் மாவு தான் கரைச்சி வச்சுக்கிறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். விருப்பப்பட்டால் நம்ம இந்த கட்லெட்டு சேர்த்து கூட கொஞ்சோண்டு ப்ரெட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இனிப்பு ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது நார்மல் ப்ரெட்டு, இனிப்பு அவ்வளோவா இருக்காது. அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் கொஞ்சம் செவந்த பிறகு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்க முள்ளுக்கு பயந்துன்னு மீன் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி நம்ம மீனை அவிச்சு முள்ளெலாம் தனியாக எடுத்துகிட்டு இது மாதிரி கட்லெட் பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சிறிய வரைக்கும் அனைவருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க.
இது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியானது தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் செவந்த பிறகு திருப்பி போடலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் வந்து தயாராகிட்டு இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் இதுவே அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு செவந்த பிறகு எடுத்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். இது வரைக்கும் அந்த ஃபிஷ் கட்லெட் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.